மக்களே இங்க பாருங்களேன், இந்த வருஷம் ஆயுத பூஜை முடிஞ்சு, அடுத்த வருஷம் ஆயுத பூஜையே வந்துரும் போல. ஆனா, எங்க வீட்ல மட்டும் ஆயுத பூஜைக்கு வாங்குன பொரி இன்னும் தீராம அப்படியே இருக்கு. ஒருவேளை இந்த பொரியவே அடுத்த வருஷம் ஆயுத பூஜைக்கு யூஸ் பண்ணலான்னு வச்சிருப்பாங்களோ? அப்படின்னு ஒரு டவுட்டே வந்துருச்சு. சரி இது இப்படியே விட்டா வேலைக்காகாது. இத வச்சு நம்ம சூப்பரா ஏதாச்சும் செஞ்சிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு, நான் இன்னைக்கு மசாலா பொரி தான் வந்து ட்ரை பண்ண ஸ்டார்ட் பண்ணிட்டேன். சிம்பிளா செஞ்சிடலாம். வாங்க எப்படி செய்யலான்னு பார்த்துரலாம். அதுக்கு ஒரு தவால எண்ணெய் ஊத்திட்டு, பொட்டுக்கடல உங்ககிட்ட வந்து வேர்க்கடலை இருந்தால் வேர்க்கடலையும் சேர்த்துக்கோங்க. அதுக்கப்புறம் வந்து 4, 5 பல் பூண்டு வந்து தோலோட தட்டி சேர்த்துக்கோங்க. அதுக்கப்புறம் காரத்துக்கு ஏத்த மாரி 4, 5 வரமிளகாய், கறிவேப்பிலை, மஞ்சத்தூளு, அதுக்கப்புறம் மிளகாய் தூளு, உப்பு இது எல்லாத்தையும் சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. அடுப்பு வந்து சிம்லயே வச்சுக்கோங்க. இதுக்கப்புறம் வந்து நம்ப பொரிய வந்து ஆட் பண்ணிற வேண்டியதான். பொரிய கொஞ்சம் கொஞ்சமா சேர்த்து, நல்லா அந்த மசாலால எல்லாம் ஸ்ப்ரெட் ஆகுற மாரி நல்லா கிளறி விட்டு, அடுப்ப சிம்லயே வச்சு நல்லா கிளறி விட்டீங்க அப்படின்னா, சூப்பரா வந்து பொரி மொறு மொறுன்னு ஆயிரும். அதுக்கப்புறம் அடுப்ப ஆஃப் பண்ணிரலாம். சூப்பரா மசாலா பொரி ரெடி ஆயிருச்சு. செம்ம டேஸ்ட்டா இருக்கும். இன்னும் உங்க வீட்ல ஆயுத பூஜைக்கு வாங்குன பொரி தீராம இருக்கு அப்படின்னா, கவலைப்படாம இந்த மாரி மசாலா பொரி செஞ்சு குடுங்க. 5 நிமிஷத்துல தீர்ந்து போயிரும். செம்ம இன்னும் டேஸ்ட்டாவும் யார் யார் இருக்கும். வீட்லலாம் ஆயுத பூஜைக்கு வாங்குன பொரி அப்படியே இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு மறக்காம கமெண்ட் பண்ணிருங்க. இந்த வீடியோ பிடிச்சிருக்கா இந்த வீடியோக்கு ஒரு லைக் பண்ணிருங்க. டாட்டா, பாய் பாய்.